என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மேசம் முதல் மீனம் வரை பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது, பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் 2026 தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அப்படியே மறக்காம நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இது மாதிரியான பதிவுகள் எல்லாமே உங்களை உடனடியா சேரும். ஆண்டோட 2வது மாதமான பிப்ரவரி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமாகவும், சிலருக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்க போகுது. பிப்ரவரி 2026 மாதம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் பாத்தீங்க அப்படின்னா சற்று நிலையற்றதாக இருந்தாலும், மாதத்தோட 2ஆம் வாரத்துல இருந்து தொழில் மற்றும் வணிகத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும். திட்டமிட்ட பணிகளை நேரத்துல செஞ்சிருவீங்க. உங்களுக்கு மேல இருக்க அந்த மேலதிகாரிகளோட பாராட்டும், சக ஊழியர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மந்த் எண்டு பாத்தீங்கன்னா நிதி நிலைமை கொஞ்சம் வலுப்பெறும். காதல் உறவுகள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவுமே அவசியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா கலவையான பலன்கள் தான் தரப்போகுது. மாத தொடக்கத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தொழில்ல சவால்கள் இருந்தாலும் மாதத்தோட நடுப்பகுதியில நிலைமை கொஞ்சம் மேம்படும். வேலை செய்யறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள்ல தொடக்கத்துல குழப்பம் இருந்தாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லிணக்கம் உங்களுக்கு ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பிப்ரவரி தொடக்கம் பரபரப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட பினான்ஸ்ல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். மாதத்தோட 2வது வாரத்துல இருந்து தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். தடைப்பட்ட பணிகள் எல்லாமே நகரும். ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். மாத இறுதியில தனிப்பட்ட உறவுகள்ல பொறுமை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கடகம் பாத்தீங்க அப்படின்னா 2026ல உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்கு. சட்ட விவகாரங்கள்ல நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில், அதுக்கப்புறம் பதவி உயர்வு, வணிக லாபம் சாத்தியம். மாத நடுப்பகுதியில உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பம், அதுக்கப்புறம் காதல் உறவுகள்ல சீரான அணுகுமுறை உங்களுக்கு ரொம்பவுமே அவசியம். சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரொம்பவுமே நன்மைகளை தரப்போகுது. உங்களோட திட்டங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும். நிதி ஆதாயம், அதுக்கப்புறம் கடன் பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு, புதுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. காதல், அப்புறம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கன்னி பிப்ரவரி மாத ராசி பலன் பாத்தீங்க அப்படின்னா, கன்னிக்கு பாத்தீங்கன்னா தொடக்கம் சவாலாக இருந்தாலும் மாதத்தோட பின்னாடி பகுதியில அதிர்ஷ்டம் சாதகமா மாறும். தொழில்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். வேலை செய்யற பெண்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கு. காதல் உறவுகள் கொஞ்சம் ஆழமடைய போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சராசரியான பலன்களை தரும். மாத தொடக்கத்துல வேலை தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். மாத நடுப்பகுதியில நிதிச்சுமை ஏற்படலாம். 3ஆம் வாரத்துல இருந்து தொழில் முன்னேற்றம் காணப்படும். வாழ்க்கை துணையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிகம் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமா தான் இருக்க போகுது. ஆரம்பத்துல வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலம் கொஞ்சம் கவலை அளிக்கலாம். மாத இறுதியில அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில முன்னேற்றம் ரொம்பவுமே சாத்தியம். தனுசுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் நிறைந்த மாதம் இது உங்களுக்கு இருக்க போகுது. வேலை மாற்றம், அப்புறம் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும். செல்வாக்கு மிக்கவர்களோட உதவியால சொத்து தகராறுகள் எல்லாமே தீரும். ஆன்மீக பயணங்கள், அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே பங்கேற்க போறீங்க. வணிகத்துல நல்ல லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிலவும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடக்கம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமா முடிப்பீங்க. அரசு வழியில உங்களுக்கு ரொம்பவுமே ஆதாயங்கள் இருக்கு. முந்தைய முதலீடுகள்ல இருந்து லாபமும் கிடைக்கும். ஆனா மாதத்துல பாத்தீங்கன்னா நடுவுல வணிகத்துல கடும் போட்டியை சந்திக்க வேண்டி இருக்கும். மாத இறுதியில வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவு கட்டுப்பாடு ரொம்பவுமே அவசியம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மாதம் பாத்தீங்கன்னா கடின உழைப்பால பணியிடத்துல பாராட்டுகளை பெறுவீங்க. வணிக திறன்கள் மேம்படும். புதியசா பாத்தீங்கன்னா கூட்டாண்மை முயற்சிகள், அப்புறம் அதிக நிதி நன்மைகளை தரும். தொழில்ல விரிவாக்கம், திட்டங்கள் கைகூடும். குடும்பம், அதுக்கப்புறம் காதல் உறவுகளை பரஸ்பர நம்பிக்கை அதிகரிச்சு மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இந்த மாதம் இருக்கும். முதல் வாரத்துல வெற்றி கிடைத்தாலும் 2வது வாரத்துல கொஞ்சம் கடும் உழைப்பு தேவைப்படும். சோம்பலை தவிர்த்து பணிகளை சரியான நேரத்துல முடிக்க பழகி கொள்ளுங்க. நிதி நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஆரோக்கியத்துல துணைகளையும் உணர்வுகளையும் அக்கறை காட்டுவது ரொம்பவுமே அவசியம். இது பாத்தீங்க அப்படின்னா
பொது பலன்கள் அடிப்படையில மட்டும் தான் வந்து கூறியிருக்கேன். இது வந்து நம்மளோட எப்பவுமே நம்மளோட சேனல்ல சொல்ற மாரி, உங்களோட எந்த விதமான நல்ல காரியங்கள்ல வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி, உங்களோட சுய ஜாதகத்த ஒரு முறை பரிசோதிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்ல காரியங்கள தொடங்கணும். ரொம்ப நன்றி நண்பர்களே.